இன்னைக்கு நாம டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஐபிஓக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த ஐபிஓக்கு ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கு. அதனால எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாலையும் அப்ளை பண்ண முடியும், ரீட்டைல் கோட்டாலையும் அப்ளை பண்ண முடியும். இதனால ஒரு அப்ளிகண்ட் வந்து 2 அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண முடியும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்கான சான்சஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த ஐபிஓக்கு ஷேர் ஹோல்டர் கோட்டால யாரெல்லாம் எலிஜிபிள், அந்த எப்படி இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டால அப்ளை பண்ணுறது, இவங்களோட பேரண்ட் கம்பெனி யார், ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு ரெக்கார்ட் டேட் என்ன போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தை பற்றி ஃபஸ்ட் பார்ப்போம். டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் இந்த நிறுவனத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டல். கண் சார்ந்த அனைத்து சேவைகளும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. கேட்ராக்ட் சர்ஜரி, ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ் போன்ற விஷயங்களையும் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஐ சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன்ஸ், டயக்னாசிஸ் மற்றும் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், கான்டாக்ட் லென்சஸ், அதோட ஆக்சசரிஸ், ஐ ரிலேட்டடான எல்லா மருந்துகள் போன்ற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த நிறுவனத்தின் மூலமாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க செப்டம்பர் 30, 2024 படி இவங்க ஹாஸ்பிட்டலில் 737 டாக்டர்ஸ் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க 2.13 மில்லியன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறதாகவும், அதில் 2,20,000 சர்ஜரிஸும் வந்து இவங்க பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த நிறுவனத்தோட ஃபினான்சியல்ஸ், அதாவது நிதிநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க ஃபினான்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு அசட்ஸை பார்ப்போம். இவங்க அசட்ஸ் வந்து 2022 நிதியாண்டிலிருந்து 2024 நிதியாண்டு வரைக்கும் பார்க்கும்போது இவங்களோட அசட்ஸ் உயர்ந்து கொண்டு தான் வருது. அதை நம்மளால் பார்க்க முடியுது. நடப்பு நிதியாண்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டருக்கான டேட்டாவும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அசட்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இவங்களோட ரெவன்யூவும் பார்ப்போம். ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிதியாண்டிலுமே வந்து உயர்ந்து கொண்டு தான் வருது. அதை நம்மளால் பார்க்க முடியுது. 2022 நிதியாண்டிலிருந்து செப்டம்பர் 30, 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ உயர்ந்து கொண்டு தான் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டருக்கான டேட்டா தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ரெவன்யூவோட இவங்களோட ரெவன்யூ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த டேட்டா இண்டிகேட் பண்ணுது. அடுத்து இவங்களோட ப்ராஃபிட்டும் பார்ப்போம். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2022லேருந்து 2023 கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ராஃபிட் வந்து 139% வந்து உயர்ந்திருக்கு. அதே சமயம் 2023, 2024 நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட் வந்து ட்ராப் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஸ்டில் இவங்க ப்ராஃபிட் ஜோனில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாரோவிங்ஸும் இருக்குது. இவங்களோட கடன்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிதியாண்டிலும் உயர்ந்திருக்கு. இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 crores பக்கம் இவங்களோட கடன்களே குறைச்சிருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸை பார்ப்போம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 3027 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 300 கோடி தான். ஆஃபர் ஃபார் சேல் வந்து பார்த்தீங்கன்னா 2727 கோடி. அதாவது 10% தான் வந்து இந்த நிறுவனத்தில் புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ், அதாவது அந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓன் மூலமாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இவங்க எதுக்காக இந்த ஐபிஓக்கு வர்றாங்க, இந்த ஐபிஓக்கு வருவதற்கான நோக்கம் என்ன என்பதை பார்ப்போம். இவங்களோட கடன்களை வந்து ரீபேமெண்ட் பண்ணுவதற்காக தான் வந்து இந்த ஐபிஓலேருந்து திரட்டப்படும் நிதியை வந்து பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதோட ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 300 கோடி தான். அதாவது இந்த ஃப்ரெஷ் இஷ்யூவில் திரட்டப்படைய 300 கோடி மட்டும்தான் இந்த கம்பெனிக்கு போய் சேரும். ஆஃபர் ஃபார் சேல்லேருந்து வரக்கூடிய 2727 கோடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஷேர்ஸை இஷ்யூ பண்ணக்கூடிய அவங்க ப்ரொமோட்டர்ஸுக்கு தான் போய் சேருமே தவிர இந்த கம்பெனிக்குள்ளே வராது. அப்போ அந்த 300 கோடியை வந்து இவங்க கடன்களை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த நிறுவனத்தோட கீ பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9.33% இருக்குது. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 14.61%ஆகவும் இருக்குது. இவங்களோட பேட் மார்ஜின் 6.9 இருக்குது. இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 7.96 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தோட காம்படிட்டர்ஸ், அதாவது பியர் கம்பெனிஸஸ் யாருன்னு பார்ப்போம். ஸோ இவங்க ஹாஸ்பிட்டல் இதில் இருக்கிறனால இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், குளோபல் ஹெல்த் லிமிடெட், நாராயணா லிமிடெட், கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஆஸ்டர் டிஎம், ரெயின்போ சில்ட்ரன் மெடிக்கல் லிமிடெட், இவங்க எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தோட பியர் கம்பெனிஸ், அதாவது போட்டியாளர்கள். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது அவங்களோட பியர் கம்பெனிஸஸோட இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 130 இருக்குது. ஸோ இந்த செக்டரில் இருக்கிற அனைத்து நிறுவனங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து ஹையாக தான் இருக்குது. அதில் இவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டர் டிஎம் விட ஒரு 6% கம்மியாக இருக்குது.
அதாவது ஆஸ்டர் டிஎம்மோடது வந்து பார்த்தீங்கன்னா 136 இருக்குது. இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து 130 இருக்குது. அதுக்கடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, 107 இருக்குது. ஸோ இவங்களோட பிஇ ரேஷியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க்கில் பார்க்கும்போது இவங்களோட அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பெட்டராக இருக்காங்க. அதுக்கடுத்து நாராயணா லிமிடெட் இவங்கெல்லாம் பெட்டராக இருக்காங்க. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் லிமிட்டோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள்ங்கிறத இப்போ பார்த்துக்குவோம், தெரிஞ்சுக்குவோம். ஸோ அவங்களோட ஆர்ஹெச்பியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஆர்ஹெச்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க ஃபைனல் டாக்குமெண்ட், அதாவது செபிக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ஃபைனல் டாக்குமெண்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து டீட்டெயில்ஸுமே வந்து இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி டிஆர்ஹெச்பின்னு சொல்லியிருப்பாங்க, அது ஒரு டிராஃப்ட் பேப்பர் தான். ஸோ அதில் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்காது. அதில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கா இல்லையான்னு மட்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்ஹெச்பியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலிஜிபிள் ஏஇஹெச்எல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஇஹெச்எல்னா டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல். ஆல்ரெடி இந்த நிறுவனம் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஷேர்ஸை வைத்திருக்கக்கூடிய எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன எப்படி என்பதை இப்போ பார்ப்போம். இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்ஹெச்பியை செபிக்கு ஜனவரி 23, 2025 அன்றைக்கி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து ரெக்கார்ட் டேட். அந்த ரெக்கார்ட் டேட்டில் வந்து யாரெல்லாம் ஷேர் ஹோல்டராக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக ஆக முடியும். அப்போ ஜனவரி 23, 2025 அன்றைக்கி நான் ஷேர் வச்சுருந்தா நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டா அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் நீங்கள் ஜனவரி 23, 2025 அன்றைக்கி தான் நீங்கள் அந்த நிறுவனத்தோட ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டால் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 22, அதாவது ப்ரீவியஸ் டேயில் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 இவங்களோட ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கும். ஸோ அந்த ஜனவரி 23 அன்றைக்கி தான் நீங்கள் அந்த ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வந்திருக்காது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஜனவரி 22, 2025 அன்று வரை இந்த டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலை வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஷேர்ஸை வைத்திருந்தாங்களோ அவங்க எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஷேர் வைத்திருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலோட ஒரு ஷேர் வச்சுருந்தாலே வந்து இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் வைத்திருந்தா நீங்கள் ரீட்டைல் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரீட்டைல் கோட்டாலே அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கிறனால நீங்கள் ரீட்டைல் கோட்டா அப்ளிகேஷனையும் அப்ளை பண்ண முடியும், ஷேர் ஹோல்டர் கோட்டாலையும் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த 2 கோட்டாலையுமே அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 நிறுவனங்கள் வந்து டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 நிறுவனங்களும் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டா வந்து இருப்பதாக அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய செபிகிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் எஸ்ன்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 3 நிறுவனங்களுமே வந்து 100% ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குது. இதனால் வந்து அந்த ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான அலாட்மெண்ட் சான்சஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஜஸ்ட் எஸ்ன்னு வந்துட்டு டைப் பண்ணுங்கள். அதோட ரிலேட்டட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இந்த ஐபிஓட ஓப்பனிங் டேட் என்றைக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ஐபிஓ வந்து ஜனவரி 29 ஓப்பன் ஆகுது, ஜனவரி 31 க்ளோஸ் ஆகுது. இந்த ஐபிஓ என்றைக்கு அலாட்மெண்ட் ஆகுதுன்னா பிப்ரவரி 3 வந்து அலாட்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நீங்கள் ரீட்டைல் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு 14,070 ரூபா தேவைப்படும். மேக்ஸிமம் நீங்கள் 1,96,980 ரூபா, அதாவது 14 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஹெச்என்ஐ கோட்டாவில் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 2 லேக்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு மினிமம் 15 லாட் வந்து அப்ளை பண்ண வேண்டியது வரும். அதுக்கு உங்களுக்கு 2,11,550 ரூபா தேவைப்படும். இதே மாதிரி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷேர் ஹோல்டர் கோட்டாலையும் நீங்கள் 2 லட்சம் ரூபா வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதா இருந்தால். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த நிறுவனத்தை அப்ளை பண்ணலாம், இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். இந்த ஐபிஓவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20% தரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களில் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், மார்க்கெட்டோட நிலைமை இன்னும் மோசமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த ஐபிஓட லிஸ்டிங்கையும் அது பாதிக்கலாம். அதனால் இதை கருத்தில் கொண்டுட்டு இந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதை சிந்திச்சு செயல்படுங்க. இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியமை நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
நெறைய பேர் வந்து இந்த ஆர்ஹெச்பின்னா என்ன? டிஆர்ஹெச்பின்னா என்னன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இந்த ஐபிஓ சம்மந்தமா கேட்குறீங்க. ஸோ ஆர்ஹெச்பின்னா என்ன? டிஆர்ஹெச்பின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு நான் கமெண்ட்ல போடுறேன். அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது சின்ன வீடியோ தான். சிம்பிளான விஷயங்கள் மட்டும் தான் அதில நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் மறக்காம பாருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.